மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். இலங்கை நாடு மிக முக்கியமான ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த தருணத்திலே மீண்டும் கேபிட்டலின் தேர்தல் விசேட ஒளிபரப்பிலே உங்கள் அனைவரையுமே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு ஸ்தம்பித்து போன நிலை தெரிகிறது. இன்னும் 70க்கும் அதிகமான தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு வரவிருக்கும் நிலையிலே தேர்தல் ஆணையாளர் விருப்பு வாக்குகளை எண்ணும் பணிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அந்த பணிகள் ஆயத்தமாகி இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த வேளையிலே நான் மிக முக்கியமான 2 விருந்தினர்களை, அதுவும் கௌரவ விருந்தினர்களை இந்த நிகழ்விலே சந்திப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றேன். விகடன் குழுமம் என்பது இந்தியாவை பொறுத்தவரையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு குழுமம். நாங்கள் ஆரம்ப காலத்திலே ரசித்த ஆனந்த விகடன் புத்தகத்திலே இருந்து இன்று நாங்கள் பிரமித்து பார்க்கும் விகடன் விருதுகள் வரையிலே வியாபித்திருக்கும் அந்த விகடன் குழுமத்திலே இருந்து இருவர் இன்று எங்களுடைய இந்த கலையகத்துக்கு வந்திருக்கிறார்கள். சற்று வெயிலும் சூடும் அதிகமாக இருக்கிறது. வெளியே அரசியல் சூடும் அதிகமாக இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். டிஜிட்டல் குழுமத்தின் விகடன் குழுமத்தின் டிஜிட்டல் ஹெட் நியாஸ் அகமது அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் நியாஸ். வணக்கம் ஜி. வணக்கம். அதே போன்று ஒரு சமூக வலைத்தளத்திலே மிக பிரபல்யமான ஒரு வரிவரை நீங்களும் விகடனுடைய அத்தனை வலைத்தளங்களிலும் நீங்கள் பார்த்திருக்க கூடும். அசிஸ்டன்ட் மேகசின் எடிட்டர், விகடன் குழுமத்தின் அசிஸ்டன்ட் மேகசின் எடிட்டர் சிவி சக்கரவர்த்தி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். நீங்கள் இருவருமே கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பதாக நாட்டிலே இடம்பெற்ற அந்த ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக வந்திருந்தீர்கள். ஆரம்பத்திலே நான் இப்படி கேட்கின்றேன், இலங்கையினுடைய அந்த ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு அமைந்திருந்தது உங்களுடைய பார்வையிலே? குறிப்பா சொல்ல, அந்த தேர்தல் முறையே ரொம்ப எங்களுக்கு பிடித்தமான தேர்தல் முறை. ஒரு 3 பேரை நம்ம இது பண்ணலாம், விருப்ப வாக்கு செலுத்தலாங்கிறது இருக்குல்ல, அது புதுமையாகவும் இருக்கு, ரொம்ப டெமோக்ராட்டிக்காகவும் இருக்கு. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, நாங்கள் தேர்தல் கண்காணிக்கிறதுக்காக இங்கே ஸ்ரீலங்கா வரத்துக்கு முன்னாடியே எங்களை கண்காணிக்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்லேயே தொடங்கிருச்சு. வராது, யார் வரா எல்லாம் பார்த்துட்டு எங்களிடம் அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. ஏன் ஸ்ரீலங்கா போறீங்க? எங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணி தான் விட்டாங்க. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆர்டர் கேட்டாங்க, விருப்ப வாக்க எங்கள்கிட்ட கேட்டாங்க. சரி, முதல்ல யார் வருவான்னு நினைக்கிறீங்க, 2வது யார் வருவான்னு நினைக்கிறீங்க, 3வது யார் வருவான்னு நினைக்கிறீங்கன்னு இதெல்லாம் கேட்டப்பறம் தான் இருந்தாங்க. இங்கே வந்தபோது சில நபர்கள் அச்சம் ஊட்டினாங்க, இந்த தேர்தல் அவ்வளோ சுமூகம் நடக்காது, ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்திருக்குன்னாங்க. ஆனால் அதே மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக இந்த தேர்தல் நடந்திருக்கு. சிவி, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். 2022 இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், மாணவர்களுடைய மிகப்பெரிய கிளர்ச்சி போராட்டம் கால்ஃபேஸில் நடந்தது. அங்கே ஒரு வாரம் இங்கே நான் தங்கி இருந்து எடுத்துகிட்டு நான் போனேன். எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கிறதே நல்லா ஃபீல்டு இருந்தே நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்போயே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் தேவைன்னு தான் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடைக்கால அரசு ஒன்று நடந்தது. இப்போ ஒரு முக்கியமான தேர்தல் தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும். 76 ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்றிருக்க இலங்கை இப்போ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்குது, மக்கள் கிளர்ச்சி இருக்குது, இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால மிக முக்கியமான தேர்தலுங்கிறனால தான் அங்கிருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். இப்போ நியா சொன்ன மாதிரி என்னென்னா, இமிக்ரேஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கேயாவது போகிறோம்னா எங்கே போகிறீங்க, ஸ்டே பண்ண போகிறீங்க, யாருங்க இருக்கான்னு கேட்டு முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் நிற்க வச்சு டீட்டெயிலாக, ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் சரி, அங்கே இருக்க நிறைய பேர் எங்கள் ஃப்ளைட்டில் பக்கத்தில் உட்காந்துருந்தவரும் இதற்காக தான் அங்கேருந்து கிளம்பி வந்தாரான். இந்தியாவில் தான் நான் இருக்கேன், பட் நான் இங்கே சிட்டிசனாக இருக்கேன், என்னுடைய வாக்கை நான் செலுத்த தான் வரேன்னு சொல்லிட்டுலாம் கிளம்பி வந்திருந்தார். ரொம்ப ஆர்வமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு இங்கே வரத்துக்கு. அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தது போல் இலங்கையிலுடைய மிக முக்கியமான மிக பிரம்மாண்டமான மக்கள் புரட்சியை நீங்கள் கண்கூடாக பார்த்திருந்தீர்கள். அந்த வேளையிலே அந்த புரட்சி உங்களுக்கு எவ்வாறு தென்பட்டது? அதனுடைய அட்வான்டேஜஸை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன என்று பார்த்தீர்கள்? டிஸ்அட்வான்டேஜ்னா என்னன்னா, ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக பொருளாதார நெருக்கடிக்கிறப்ப போராடி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய பெட்ரோலுக்கு நாங்கள் பார்த்தோம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆமாம். அத்தியாவசிய பொருட்கள், பால் விலை பால் பவுடர் விலை ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் தமிழ்நாட்டில் மெரினா புரட்சிங்கிற ஒரு போராட்டத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். அதை ஃபீல்டுன்னு நிறைய விஷயம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு நிகராக தான் இதை நான் பார்த்தேன். இளைஞர்களுடைய போராட்டம் 24 மணி நேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த, ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட அந்த சமயத்தில் ஏற்படவே கிடையாதுங்க. அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க. அதற்கு பிறகு போலீஸ் அதிகாரி வந்ததுக்கு பிறகு தான் ஒரு மாதிரி தள்ளுமுள்ளலாம் ஏற்பட்டது. பிறகு நான் இருக்கிற வரைக்கும் அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சேஃபாக தான் இருந்தது.
அவங்களோட எதிர்காலத்துக்காக தான் அந்த மாணவர்கள் அங்க இருந்த மக்கள் எல்லாரும் போராட்டம் இருந்தது. இன்னொன்று என்னன்னா குடும்பமாக வந்திருந்தாங்க. இலங்கையிலிருந்து நிறைய இடங்களுக்கு வந்திருந்தாங்க மக்கள், குடும்பமாக வந்திருந்தாங்க, குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, பெரியவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இனம் மதம் எல்லாத்தையும் உடச்செறிஞ்சது அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் போராட்டம். அதனால தான் இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அதை அந்த அந்த போராட்டத்தை பார்க்க நீங்கள் வந்திருந்தீர்களா? நான் அங்கிருந்து அவதானிச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போராட்டத்தை எதிர ஒப்பிடணும்னா மெரினா புரட்சியை விட மல்லிகை புரட்சியை தான் ஒப்பிட முடியும். அரப் ஸ்பிரிங்னு சொல்லப்பட்ட துனிஷியால ஆரம்பிச்சு அரபு பகுதியில் இருந்த மல்லிகை புரட்சி தான் ஒப்பிட முடியும். ஏன்னா அதற்கு பிறகுதான் அங்கே மல்லிகை புரட்சி பிறகுதான் பல அதிபர்கள் மாறினாங்க, இங்கே பல ஜனாதிபதிகள் மாறினாங்க, பிரைம் மினிஸ்டர் மாறினாங்க. அதே விஷயம் தான் இங்கே நடந்துச்சு. வந்தப்ப ரணில் வந்தார். ஆனால் அதோட தொடர்ச்சி தான் இங்கே திரும்ப நடக்குதுன்னு தோணுது. ஏன்னா அங்கே நடந்த பிறகு புது அதிபர்கள் வந்தவங்களும் அந்த நாட்டிற்கு சிறப்பாக எதுவும் செஞ்சிடல. மளிகை புரட்சினால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அதிபர் மாறின மட்டும் தான் நடந்துச்சு. அதே பொருளாதார சீரழிவுக்கு தான் நாடுகளும் போணுச்சு. திரும்ப இங்கே வந்து ரணில் தன் கிளைம் பண்ணிக்கிட்டாலும் ஸ்டேட்ஸ் சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 70% இருந்த இன்ஃப்ளேஷன் வந்து 1.5% வந்திருக்குன்னு. ஆனால் மக்கள்கிட்ட பேசும்போது நீங்களே பாருங்க, இங்கே பொருட்கள்லாம் எந்த விலைக்கு விற்கிது, இதெல்லாம் பேப்பரில் தான் இருக்கு, வி ஆர் ப்ளீடிங் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு பொருளாதார நிபுணரை சந்திச்சோம், அவரும் அதான் சொன்னாரு. இளைஞர் பொருளாதார நிபுணரை சந்திச்சது. நியாஸ், நான் இப்படி கேட்கிறேன், மக்களுடைய பக்கத்திலே இருந்து ஒரு நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் போது, அதாவது உங்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டிலே நீங்கள் உங்களுடைய முதலமைச்சர் சிஎம்ஐ தெரிவு செய்யும் போது என்ன விதமான காரணிகளை நீங்கள் நோக்கி அவருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துவீர்கள்? இல்ல, பொதுவா வந்து ஒரு ஆன்டி இன்குபேஷன் இருக்கும் அங்கே. ஒரு 5 ஆண்டுகள் வந்து ஒரு ஆட்சி செஞ்சிருப்பாரு, அதை நாங்க வந்து மதிப்பிடுவோம் அந்த ஆட்சி இப்படி இருக்குன்னு. அவரை முக்கியமா எப்படி அங்க ஒர்க் ஆகும்னா பெர்மனன்ட் காம்பினேஷன், இது வந்து யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அது வந்து அந்த கூட்டணியோட பலம் பலவீனங்கள் வந்து அந்த கூட்டணி வழி நடத்துறவங்களுக்கு அங்கே ஒர்க் ஆகும். இந்த 2 விஷயங்கள் தான் இங்கே வந்து முக்கியமான விஷயமா ஒர்க் ஆகிறது. இலங்கையோட மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கிறீர்கள் சிபி, உங்களுக்கு நிறைய ரசிகர்களும் இருக்கிறார்கள் இலங்கையிலே. எனவே இவரிடம் நான் கேட்டது போல், அதாவது தென்னிந்தியாவிலே நீங்கள் ஒரு ஜனாதிபதியை அல்லது ஒரு முதலமைச்சரை சிஎம்ஐ தெரிவு செய்யும் போது என்ன விதமான விடயங்களை பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று, இலங்கை மக்களின் பக்கத்திலே இருந்து இலங்கை மக்கள் எதை யோசித்து எதனை எதிர்பார்த்து நேற்றைய தினம் வாக்களித்திருக்க வேண்டும்? நாங்கள் நிறைய பேர்ட்ட நாங்கள் வந்து பேசணும், நிறைய வாக்குச்சாவடிக்குமே நாங்கள் வந்து போனோம். எல்லாரும் வந்து எனக்கு நிறையா காதில் விழுந்த வார்த்தைன்னு சொல்கிறப்ப மாற்றம்ங்கிற அந்த வார்த்தை காதில் விழுந்துட்டே இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, அமைதியான வாழ்க்கை தேவை, நல்ல சட்ட ஒழுங்கு தேவை, வேலை வாய்ப்பு எங்களுக்கு வந்து தேவை, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நல்ல வருமானம் வந்து தேவை. அதனால் ஒரு மாற்றம் ஏற்படணும். இவ்வளோ தூரம் இருந்தவங்க எல்லாருமே, ஏன்னா இது வரைக்கும் இலங்கையில் வந்து இருமுனை போட்டியாக தான் இருந்திருக்கு. முதல் முறையாக மும்முனை போட்டியாக வந்து பார்த்தாங்க. கிட்டத்தட்ட போன 2020 பிரசிடென்ட் எலெக்ஷனோட ஒரு 3% தான் வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஏகேடி அவங்களுடைய கட்சி. பட் இந்த சமயம் வந்து பல பேர் வந்து இந்த சொன்னது வந்து ஏகேடிங்கிற வார்த்தையினால காதல் உழுகுது. இன்னொன்னா இங்கே வரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் சம்பவம் நிறைய வீடியோக்கள் எங்கள் டீமில் வெளியிட்டு தான் இருந்தாங்க. எல்லாமே வந்து ஏகேடி வெற்றி பெறுவாருங்கிறவாறு ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கிளியரா வந்து தெரியும். அங்கே அந்த மோடிக்கு பின்னாடி எப்படி பிரசாந்த் கிஷோர் சிஎம்க்கு 2021 பின்னாடி வேலை செஞ்சவரும் பிரசாந்த் கிஷோர் தான். இங்கே ஏதாவது இருக்காங்களாங்கிற ஒரு இது கூட எங்களுக்கு வந்து எழுந்தது. இருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த மக்கள் விடுதலை முன்னணி அல்லது அதாவது தேசிய மக்கள் முன்னணியினுடைய அவர்களுடைய அந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ரொம்பவும் வலிமை மிக்கது, மிக சக்தி மிக்க ஆட்களை வைத்திருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே நியாஸ், அதாவது பேர்ட்ஸ் ஐ வியூவில், அதாவது நீங்கள் ஏரியல் வியூவில் இலங்கையை பார்க்கும் போது இலங்கையினுடைய அரசியல் களநிலவரங்களை நீங்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? இந்த தேர்தலுக்கு முன்னரான அரசியல் களநிலவரம், யதார்த்தமான களநிலவரம் என்பது உங்களை பொறுத்தவரையிலே அது மக்களுக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தி இருந்ததா? அப்படி இல்லை என்றால் மக்களுக்கு பாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தது? நான் அது ஒரு இதுவாக சொல்லிடுறேன். கடந்த 20 ஆண்டுகளாக வந்து இலங்கையோட யார் ஜனாதிபதியாருங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம், அதை விட தமிழ்நாட்டிற்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே மீனவர் பிரச்சனை இருக்கு, கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு. கச்சத்தீவு பிரச்சனை வந்து எங்களோட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஓங்கி ஒழித்த பேசுபொருள், ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருந்தது. ஸோ தட் இங்கே யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் என்ன கேட்க வருகிறது? அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பிருந்த இந்த அரசியல் சூழ்நிலை வந்து இலங்கை மக்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. என்னன்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்து ஒரு சேஞ்ச் வந்து ரணில் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. பொறுப்பேற்ற பிறகு ஒரு தேர்தல் வருது, அவருக்கு எந்த இதுவும் இல்லை, சுயேட்சையா வந்து நிற்கிறாரு.
அவருக்கு நாங்கள் இங்கே வந்து பார்த்தது என்னன்னா, அதிகார மட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, ஒரு பேக்கப் இருக்கு, ஒரு கிரீமி லேயர் அப்பர் மிடில் கிளாஸ் அவருக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கு. ஆனால் கீழே பார்த்த முழுக்க ஏகேடி வந்து அவர் மார்க்சிசம் தன் கிளைம் பண்ணிக்கிறனாலே அவருக்கு அதற்காக வேலை பார்த்துருக்கிறனாலே நான் தெரியல, மக்கள்கிட்ட உழைக்கிய மக்கள்கிட்ட வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்கிட்ட வந்து ஏகேடிக்கு வந்து ஒரு பெரிய பேக்கப் இருந்ததை. சஜித்தை எப்படி பார்க்கிறீங்க? சஜித் பிரேமதாசவை சஜித் வந்து இந்தியாவின் உற்ற தோழராக தான் நாங்கள் பார்க்குறோம். அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் எப்படின்னா, நீங்கள் டிப்ளமேட்டிக்காக நீங்கள் இது பாருங்க, ஒருத்தர் சைனாக்கில் இருக்க மாதிரி எங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்கு. இலங்கையின் நலன் வந்து இலங்கையோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியாவின் இன்ட்ரெஸ்ட் கூட தான். இங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா கிரியேட் பண்ணியிருக்கு. நாங்கள் இன்வெஸ்டர்ஸ் நாங்கள் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஜாப்ஸை சேவ் பண்ணுறது அர்த்தம். நீங்கள் அதனால இந்தியா வந்து எதிராக பார்க்க வேண்டியோ இந்தியா இதில் இருக்கோ பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் தாண்டி ஹம்மன் தோட்டால வந்து போர்ட் வைக்கும் போது எங்களுக்கு நேரடியான த்ரெட்டாக இருக்கு, இந்தியாவுக்கு வந்து நேரடியான த்ரெட்டாக இருக்கு. ஸோ தட் நாங்கள் அதை சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை. இதை நீங்க சொன்னது ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் காரணி. அது அண்மை காலமாக இலங்கையிலே ஊடுருவி வரும் சீன ஆதிக்கம் என்பது, இலங்கையின் கடற்பரப்பிலே சீன கப்பல்கள் வந்து செல்வது, சீன அதாவது ஸ்பேஸ் ஷிப்ஸ் கொண்டு வந்து அவர்கள் நிறுத்துவது எல்லாமே வந்து இந்திய மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருந்திருக்கிறது. எனவே இந்தியாவின் உற்ற தோழனாக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா பதவிக்கு வரவில்லை என்றால் இந்தியாவுக்கு அது ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். இல்ல, சஜித் பிரேமதாசா வந்து இந்தியாவின் உற்ற நண்பர், ஏகேடி இந்தியாவின் உற்ற நண்பர் தான். அதனால தான் 2 மாதங்களுக்கு முன்பு வந்து எங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரை பார்த்துட்டு போயிருக்காரு. இங்க அஜித் தோவல் வந்து இங்க சந்திச்சிருக்காரு. என்ன யார் இங்க வந்தாலும் இந்தியா வந்து இது வரைக்கும் இவர்களுக்கு என்ன உதவியதோ அந்த உதவி தொடரும் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்திய உதவி என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உதவியாக இருக்கிறது. இந்தியா எங்களுக்கு கொரோனா காலத்திலும் பொருளாதாரத்திலே நாங்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்தியா எங்களுக்கு உதவி இருக்கிறது, அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனாலும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னால் ஏதோ ஒரு இப்பொழுது எங்களுக்கு என்ன தோன்றுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அதாவது விருப்பு வாக்குகள் எண்ணிக்கைக்கு செல்ல போகிறார்கள். இதன் பின்னாலே ஏதாவது ஒரு வெளிநாட்டு சக்தியினுடைய அந்த ஆதிக்கம் இருக்கிறதா என்று என்ன தோன்றுகிறது. இது நாங்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்களும். இது வழமையாக இப்படி ஒரு தேர்தல் முடிவுகள் இந்த அளவு அதாவது டிராக் பண்ணப்பட்டதில்லை. அடிக்கடி அந்த தேர்தல் முடிவுகள் வரும். நேற்றும் கூட நாங்கள் வழமையாகவே வந்து இரவு 9:30 மணிக்கு இரவு 10 மணிக்கு வரக்கூடிய அந்த தபால் மூல வாக்கெடுப்புகள் இரவு 11:30 மணிக்கு தான் வந்தது. இன்றும் கூட நாங்கள் தேர்தல் நடந்து 2வது நாள் பகல் பொழுதிலே இருக்கிறோம். நண்பகலை தாண்டி பின்னந்தி பொழுதுக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். இன்றும் அந்த முடிவுகள் வராமல் இருக்கும் போது பல்தரப்பட்ட எண்ண தோற்றப்பாடுகளை மக்கள் மத்தியிலே எழுப்பி வருகிறது. அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் இடைநிறுத்தப்பட்டு இன்னும் ஒரு எண்ணிக்கைக்கு அதாவது சுய விருப்பு வாக்குகளுக்கு செல்வதன் பின்னாலும் இந்திய மத்திய அரசோ அல்லது இந்திய தமிழக அரசோ இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தமிழக அரசு 100% இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இந்திய அரசு வந்து இந்திய அரசு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நான் இதை ரொம்ப இதாக சொல்லணும்னா, சீனா வந்து ஒரு ராஜதந்திரம் கடைபிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா கடன் ராஜதந்திரம் அது இங்க மட்டும் இலங்கைக்கு மட்டும் இல்ல, ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் அதுதான் பண்ணிருக்கு. ஏகப்பட்ட கடனை கொடுத்துட்டு ஒரு இந்த திவாலார கண்டிஷனை விட்டுட்டு அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் அணிசேரா நாடுகளாக இருந்திருக்கு. என்றும் வந்து தன் நலனுக்கு பங்கம் வராத வகையில் எந்த நாட்டிற்கும் போய் எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை. இங்க வங்கதேச புரட்சியில கூட இந்தியாவின் பங்கு நீங்க இருக்குன்னு எந்த இதுவும் சொல்ல முடியாது. இந்தியா அடைக்கலம் தான் கொடுத்தது. இந்தியா வந்து ஒவ்வொரு முறையும் அடைக்கலம் தான் கொடுத்தது. அப்பொழுது கூட வேற நாட்டின் பேரு தான் அடிபட்டுச்சே தவிர இந்தியாவின் பேரு வந்து வங்கதேசத்துல இது அடிப்படல. இப்பொழுது இந்தியா தான் காய் நகர்த்து சேர்ந்தாலும் அது இலங்கையின் மக்கள் நலனுக்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நான் என்ன சொல்ல முடியும். இன்னொன்னு, தேர்தலில் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு தேர்தலில் தலையிட வேண்டிய அவசியம் என்பதை விட யார் ஜனாதிபதியாக வருகிறார்கள் என்பதிலே இந்தியாவோ சீனாவோ அல்லது யுஎஸ்ஏயோ அமெரிக்காவோ ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருப்பார்கள் என்பது நிச்சயமாக அரசியல் ஆய்வாளர்கள் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் ஏகேடி அனுரகுமார திசாநாயக்கவின் பின்னால் அதிகமாக சீனாவினுடைய ஆதிக்கம், கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் அதிகமாக இருப்பது
எடுப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றமையால் அவரை வரவிடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளிலோ அல்லது சஜித்தை சற்று முன்னோக்கி செல்வதற்கான முயற்சிகளிலோ இந்தியா ஈடுபடலாம் என்ற சில ஐயப்பாடுகள் தோற்றப்பாடுகளை அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்கிறார். இல்ல, இதே நான் இப்ப வேற மாதிரி கேட்கலாம். அவங்க அரசியல் கோட்பாடு என்ன சொல்றாங்கன்னா, ரணில் பின்னாடி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு, ஆமா, சஜித் பின்னாடி இந்தியா இருக்கு, ஏகேடி பின்னாடி சைனா இருக்குங்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை தாண்டி இந்தியாவால் நீங்க இது பண்ண முடியும்னா இந்தியா வந்து அவ்வளவு டாமினண்டான நீங்க நாடு ஆயிடுச்சு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமாக ஆசியாவிலேயே மிகவும் டாமினண்டாக ஒரு நாடாக நாங்கள் இந்தியாவை இப்பொழுது பார்க்க முடியும். வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் விட இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க வந்து செல்லுபடியாகவும் நீங்க நம்புறீங்க? இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே மிக நிச்சயமாக. என்றால் அரசுக்கும் வந்து இந்தியாவினுடைய அந்த அந்த நட்பு ரீதியான தாக்கம் மிக தேவை. இந்தியாவை நாங்கள் கை கழுவி விட்டு அல்லது இந்திய அரசையோ மத்திய அரசையோ நாங்கள் தூர தள்ளிவிட்டு எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற கோட்பாடு இலங்கையிலே மிக அதிகமாக இருக்கிறது. சீனாவோட இதுவும் இருந்திருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கணும்ல. சீனா எப்பொழுது உள்ளே வருகின்றது என்றால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின் தான் சீனாவினுடைய தாக்கம் மிக அதிகமாக உள்ளே வருகிறது. மீண்டும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு இந்த அத்தனை விடயங்களையும் பேலன்ஸ் சமாந்தரப்படுத்துகிறார். அங்கே போய் உங்களுடைய பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு வருகிறார். அங்கே மோடி அவர்கள் சொல்கிறார்கள் 13வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று, அதை சரி என்று சொல்லிவிட்டு வருகிறார். அதன் பிறகு மோடி இங்கே வருகிறார். திரும்பவும் போய் அவர்கள் பல்தரப்பட்ட மாநாடுகளிலே நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய பதவியேற்புக்கு செல்கிறார். எனவே இந்த நட்பு ரீதியான உறவு என்பது இலங்கையை பொறுத்தவரையிலே இந்தியாவுடன் மிக நெருக்கமாக தேவை என்பதுதான் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். இந்தியாவை தவிர்த்துவிட்டு இலங்கையினுடைய அரசியல் நகர்வுகளோ பொருளாதார நகர்வுகளோ அல்லது எதிர்கால திட்டங்களோ எதுவுமே அமையாது என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய கடைசி பாபண்டனுக்கு கூட தெரிந்து விடும். உங்களுடைய கருத்தா இருக்கு சார். நான் ஒன்று கேள்வி கேட்கிறேன். நான் இங்க வந்து தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்காங்க. இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல தலைவர்கள் எல்லா பக்கமும் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இப்ப பொருளாதார நெருக்கடி வச்சுதான் எல்லா தலைவர்களும் முக்கியமா பொருளாதாரத்தை வச்சுதான் அவங்க வாக்குகளே வந்து கேட்டிருக்காங்க. நியாயமான முறையில நேர்மையான முறையில தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாம் வாக்குப்பதிவுல தான் வந்து வாக்குச்சீட்டுல தான் எழுதி வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் மீறி இப்போ உங்க தேர்தல் ஆணையத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல அப்படி அல்ல. அதாவது ஏதாவது ஒரு விதத்திலே எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இன்று வரை ஜனாதிபதியாக தான் இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு பி பிளான் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அங்கே அவருடைய சாணக்கியம் என்ன? அவரை நாங்கள் ஓல் ஃபாக்ஸ் என்று கூறுவோம் ரணில் விக்ரமசிங்க. ஏனால் இருக்கின்ற இந்த 3 மும்முனை போட்டியாளர்களிலேயே ரணில் விக்ரமசிங்க என்பவருடைய சாணக்கியங்கள் தந்திரங்கள் என்பதை இவர்கள் இருவராலுமே வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே அவர் இந்த தேர்தலுக்கு முதல் நாள், தேர்தல் இடம்பெறுவதற்கு முதல் நாள் அவருடைய சகாக்களை, நெருங்கிய சகாக்களை அழைத்து அவர் கூறுகிறார், ஐ ஹேவ் அ பி பிளான், யூ வில் வாட்ச் இட் என்று. இது அந்த ரணிலுடைய பி பிளானா என்பது கூட எங்களுக்குள்ளே சந்தேகமாக இருக்கிறது. எனவே மாற்றங்கள் தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அரசியல்வாதிகளால முடியாவிட்டாலும் சில அந்நிய நாட்டு தேசிய சர்வதேச சக்திகளால் முடியும் என்பது பல்தரப்பட்ட தேர்தல்களிலே உணர்த்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. எனவே அதனால் தான் நாங்கள் அடிக்கடி கூறுகின்றோம், இதன் பின்னால் ஏதாவது ஒரு சர்வதேச சக்தி இருக்கலாம் என்ற ஒரு மாயை மக்கள் மத்தியிலே, அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலே தான் இந்த தேர்தல் முடிவுகள் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டு சுய விருப்பு வாக்குகளுக்கான ஒரு எண்ணிக்கைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற தோற்றப்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அதாவது என்ன தோன்றுகிறது, ஏன்னா இதுவரை இப்படியான ஒரு தேர்தல் முடிவுகளை நாங்கள் சந்தித்தது கிடையாது. இதுதான் முதல் முறையாக சந்திக்கின்றோம். இதிலே தமிழ் பொது வேட்பாளர் என்று பல்தரப்பட்ட விடயங்கள் இந்த தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தல் 2024ஆம் ஆண்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. எல்லாவற்றையும் மீறி இப்பொழுது 3 பேர் என்று இருந்தது மும்முனை போட்டி, கடைசியாக இறுதியாக இருவருக்குள்ளே போட்டியாக வந்து இப்போது அந்த போட்டி அதி தீவிரமாக ஒரு 20 ஓவர்ஸ் T20 மேட்சை தாண்டி ஒரு T10 மேட்சாக மாறி இருக்கிறது. எனவே இது சூப்பர் ஓவரிலே முடியுமா என்பதிலே அதிலே தான் சந்தேகம் வருகிறது. இந்த மேட்ச் வந்து பிக்ஸ் பண்ணப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது எழுத தொடங்கி இருக்கிறது. தேர்தல் வந்து இப்படி பார்க்கப்பட்டுச்சு, இந்தியாவில் இப்படி ஊடகங்களால் பார்க்கப்பட்டுச்சுன்னா ஒரு எக்கனாமிக் ரெஃபரண்டத்துக்கான தேர்தல் தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆமா, இந்த திசையில வந்து இந்த திசை வழியில வந்து எங்களோட பொருளாதார கொள்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான், அதற்கான பொது வாக்கெடுப்பா தான் வந்து இந்த தேர்தல் வந்து பார்க்கப்பட்டுச்சு. ரணில் மேல பொதுவான என்ன குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா எங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பார்வையாளராக சொல்றோம்,
IMF வந்து நாட்டை அடகு வச்சிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு. அதற்கு ஒரு மாற்றா தான் ஏகேடியை பார்த்துருக்காங்களோ, ஏன்னா சஜித் கிட்ட போனாலும் திரும்ப இதே பாதையில தான் போகும், ஒரு லெப்டிஸ்ட போங்கிற பார்வையில பார்த்துருக்காங்களோ தான் எங்களோட பார்வையா இருக்கு. அது நல்ல கருத்து. அது எனவே அவருடைய முழு அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவையும் நான் வாசித்து பார்த்திருக்கிறேன். அதில் நிறைய விடயங்கள், நல்ல விடயங்கள் இருந்திருக்கிறது. நீங்க மேனிஃபெஸ்டோ படிச்சீங்கல்ல, மேனிஃபெஸ்டோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அதாவது நான் நிறைய வாசிப்பவன், ஒரு 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 ரசனையுள்ள வாசிப்பாளனாக எனக்கு பிடித்தது அன்றுகுமாரனிடம். என்றால் அது அழகாக ஒரு புத்தக வடிவிலே அழகாக பதிவு பண்ணப்பட்டிருந்தது. அதனால பிரசன்டேஷன் ஓகே சார். பிரசன்டேஷன் உள்ள கருத்து யார் ரொம்ப பிடிச்சிருந்தது? கருத்துக்கள் 3 பேருமே நல்ல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். 3 பேருமே மிக நல்ல அருமையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். பொதுவா இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் வந்து பணம் கொடுக்கு வாக்காளர்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது இலங்கை தேர்தல் நடந்ததா? இப்போ நீங்க முதல்ல ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, பொண்ணை கொண்டு வந்து காட்டுறாங்க, எல்லாம் பார்க்கும்போது அவுட்லுக் நல்லா இருக்கான்னு பார்ப்பீங்க. அது மாதிரி தான் அந்த புத்தக விடயங்களும். இதுல நாங்க பேச வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கிறது. தமிழ் பேசும் மக்களுடைய இந்த வாக்குகள் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலிலே தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் செலுத்தும் என்று ஊடகவியலாளர்கள் நாங்கள் சொல்லி வந்தோம். அது இன்று நிரூபணமாகி இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்பத்திலே இருந்து தபால் மூல வாக்குகளிலே ஏகேடி மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வரும்போது தமிழ் பகுதியிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவருடைய அந்த வெற்றிக்கான வாய்ப்பை நிலைநிறுத்தி இருப்பது என்பது தமிழ் மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த உரிமையாக நாங்கள் கருதுகிறோம். எனவே நீங்கள் இந்த தேர்தலுக்கு வரும் முதல் இந்த தமிழ் பேசும் மக்களுடைய, அதாவது தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் எந்த அளவு பலம் பொருந்தியதாக இருக்க போகிறது என்பதை நீங்கள் உணர்த்த வேண்டும். நாங்கள் அங்கிருந்து வரும்பொழுது என்னன்னா, ஏகேடியோட பின்புலம் JVP நமக்கு அது பேசணும்னா 80களிலிருந்து பேசணும். அங்கு நடந்த ஜூலை கலவரத்திலிருந்து நம்ம பேச வேண்டிய தேவை வந்து இருக்கு. அவர் வரும்பொழுது என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஏகேடி வந்து மக்கள் வந்து பெருசாக ஏகேடிக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறத அங்கிருந்து நாங்கள் பார்த்த பார்வை. மக்களும் அதை சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே JVPயோட இதில் உள்ள கட்சிங்கிறதுனால அது ரொம்ப நல்லாவே தெரியாது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. அந்த முடிவை நாங்கள் அவசரமாக பார்த்துவிட்டு மக்கள் நீண்ட நேரமாக ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். இன்னும் கிட்டத்தட்ட 70 தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளை தேர்தல் ஆணையகம் அறிவிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு முடிவு வந்திருக்கிறது. அந்த முடிவுக்காக நாங்கள் கலையகம் 3க்கு சென்று திரும்பலாம். அங்கே சஜாத் காத்திருக்கிறார். சஜாத், வணக்கம் ஜியா, நேர்கள் நபருக்கும் வணக்கம். தற்போது மீண்டும் பல தேர்தல் முடிவுகள், பல்வேறு தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. தற்போது எனது கைவசம் இருக்கிறது கேகாலை மாவட்டம் தெரணியகல தேர்தல் தொகுதிக்கான முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது. அனுருகுமார திசாநாயக்கவுக்கு முன்னதாக முன்னிலை வகிக்கிறார் சஜித் பிரேமதாஸ் 21,939 வாக்குகள், அனுருகுமார திசாநாயக்க 19,084 வாக்குகள், ரணில் விக்ரமசிங்க 11,608 வாக்குகள், நாமல் ராஜபக்ஷ 1,383 வாக்குகள். அது கேகாலை மாவட்டம் தரணிகல தேர்தல் தொகுதிக்கான முடிவு. மீண்டும் அந்த முடிவை அறிவித்திருக்கிறோம். சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகள் 21,939, அனுருகுமார திசாநாயக்க 19,084, ரணில் விக்ரமசிங்க 11,608, நாமல் ராஜபக்ஷ 1,383. இந்த தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 71,872, அளிக்கப்பட்ட வாக்குகள் 57,927, செல்லுபடியான வாக்குகள் 56,655, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1,272. அது கேகாலை மாவட்டம் தெரணியகல தேர்தல் தொகுதிக்கான முடிவு. அடுத்ததாக மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பெறுகிறது. கொழும்பு மாவட்டம் காஸ்பேப தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. அனுருகுமார திசாநாயக்க 83,049 வாக்குகள், ரணில் விக்ரமசிங்க 29,622 வாக்குகள், சஜித் பிரேமதாச 24,312 வாக்குகள், நாமல் ராஜபக்ஷ 4,076 வாக்குகள். அது கொழும்பு மாவட்டம் காஸ்பேப தேர்தல் தொகுதிக்கான முடிவு. மீண்டும் அந்த முடிவை உங்களுக்காக அறிய தருகிறோம். அனுருகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகள் 83,049, சஜித் ரணில் விக்ரமசிங்க 29,622,
சஜித் பிரேமதாஸ் 24,312, நாமல் ராஜபக்ஷ 4,076. இந்த தேர்தல் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 1,90,053, அளிக்கப்பட்ட வாக்குகள் 1,50,341, செல்லுபடியான வாக்குகள் 1,47,160, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 3,181. அது கொழும்பு மாவட்டம் கஸ்பேப தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பெறுகிறது. அது மாத்தர மாவட்டம் தெனியாய தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகள் 36,007, சஜித் பிரேமதாச 24,580, ரணில் விக்ரமசிங்க 14,479, நாமல் ராஜபக்ஷ 3,098. அது மாத்தரை மாவட்டம் தெனியாய தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. மீண்டும் அந்த தேர்தல் முடிவை உங்களுக்காக அறிய தருகிறோம். அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகள் 36,007, சஜித் பிரேமதாச 24,580, ரணில் விக்ரமசிங்க 14,479, நாமல் ராஜபக்ஷ 3,098. இந்த தேர்தல் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 1,04,770, அளிக்கப்பட்ட வாக்குகள் 83,889, செல்லுபடியான வாக்குகள் 81,968, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1,921. அது மாத்தரை மாவட்டம் தெனியாய தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. அடுத்ததாக மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பெறுகிறது. அது கேகாலை மாவட்டம் தெடிகம தேர்தல் தொகுதிக்கான முடிவு. அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகள் 33,226, சஜித் பிரேமதாச 21,854, ரணில் விக்ரமசிங்க 12,842, நாமல் ராஜபக்ஷ 1,704. கேகாலை மாவட்டம் தெடிகம தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு. அது மீண்டும் அந்த முடிவை அறிய தருகிறோம். அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகள் 33,226, சஜித் பிரேமதாச 21,854, ரணில் விக்ரமசிங்க 12,842, நாமல் ராஜபக்ஷ 1,704. இந்த தேர்தல் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 89,241, அளிக்கப்பட்ட வாக்குகள் 73,114, செல்லுபடியான வாக்குகள் 71,713, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1,401. அது கேகாலை மாவட்டம் தெடிகம தேர்தல் தொகுதிக்கான முடிவு. 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான முடிவுகள் தற்போது உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு நான் உடனுக்குடன் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். கேபிட்டல் தொலைக்காட்சி உங்களுக்காக தயாராக இருக்கிறது. மீண்டும் கலையகம் ஒன்றுக்கு செல்லலாம். அங்கு உங்களோடு இணைந்திருப்பார் ஜியாவுல் ஹசன். வணக்கம் தியா. தனியாய, தர்ணியகல, கஸ்பேவ, தடிகம போன்ற தேர்தல் தொகுதிகளின் அந்த முடிவுகளை பார்த்தீர்கள். அதிலே கிட்டத்தட்ட 3 தொகுதிகளை அன்றுகுமார திசாநாயக்க அவர்களும், தர்ணிகல தொகுதியை சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் வென்றிருப்பதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இந்த சிறப்பு கலந்துரையாடலிலே விகடன் குழுமத்திலிருந்து எங்களுடைய இந்த தேர்தலை கண்காணிக்க வந்த திரு நியாஸ் அகமது அவர்களையும் சிபி சக்கரவர்த்தி அவர்களையும் நாங்கள் நேர்கொண்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜேவிபியை பற்றி அருமையான கருத்துக்களை கூற முற்பட்டீர்கள், சொல்லுங்கள். ஆமா, ஏகேடியோட பின்புலம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேவிபில ஆரம்பிக்கணும் 80 கலவரத்திலிருந்து நம்ம பேசணும். அதனால என்ன சொன்னாங்கன்னா, ஏகேடிக்கு அந்த பிராந்தியத்துல வடக்குலையும் சரி வடகிழக்குலையும் சரி பெரிய இது இருக்காது, வாக்கு பலம் இருக்காதுன்னு சொன்னாங்க. நீங்க இப்ப இருக்கிற ரிசல்ட் மேப்பை பார்த்தாலே அதுதான் தெரிகிறது. அங்கே சஜித்தையும் ரணிலையும் தான் நம்பியிருக்காங்களே தவிர இங்க ஒரு ரொம்ப பின்னடைவு தான் சந்திச்சிருக்காரு. அதை தாண்டி சமீபத்தில் இங்க இறங்கணும். இவரோட ஒரு பேட்டி பார்த்தேன், ஏகேடியோட ஒரு பேட்டி பார்த்தேன். கடந்த காலங்களில் சில கசமான சமூகங்களை மறப்போம், யுனைடடா இருப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. அது நான் உண்மையா ஒரு நல்ல, முக்கியமா சிறுபான்மை மக்களோட அது ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன். ஏன்னா இத்தனை காலம் ஒரு யூனிஃபைடா இருப்போம்னு பேசினாரு. யூனிஃபைடு வேற, யுனைடெட் வேற. யூனிஃபைட்னா ஒற்றை கலாச்சாரத்துக்கு கொண்டு போறதுக்கான இதுவா பேசினது இப்பொழுது ஒற்றுமையா இருப்போங்கிற அளவுக்கு நகர்ந்திருக்காரு. இதுவே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன்.
அதாவது நீங்கள் அப்படி சொல்லும்போது தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்காமல் விட்டது பிழை என்பது போன்ற கருத்தை பிழை இல்ல. நம்ம டெமோக்ரஸில வந்து எல்லாருக்குமான இது இருக்குல்ல, அவர்கள் இன்னும் அவர் நம்பிக்கையை வந்து வென்றெடுக்கணும். அவர் இன்கேஸ் ஜனாதிபதியா பொறுப்பேற்றாரு, வென்று பொறுப்பேற்றாருன்னா அந்த மக்களுக்கு வந்து கூடுதல் கவனம் செலுத்தி எடுத்தாருன்னா அந்த மக்கள் நம்ப போறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, பழிவாங்கும் நடவடிக்கை இருக்காது, எனக்கு வாக்களிக்காதவர்களை நாங்கள் பழி வாங்க மாட்டோங்கிற விஷயமும் சொல்லியிருந்தாரு. அதை அவர் நடைமுறைப்படுத்தினார்னா அந்த மக்களோட நம்பிக்கை வென்றெடுக்க முடியும். நிச்சயமா. சிபி, நீங்கள் இலங்கையினுடைய தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழக்கூடிய வடக்கு கிழக்குக்கு போயிருக்கிறீர்களா? எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க? ஜாஃப்னா போனேன், வவுனியா வந்து போனேன். அந்த பகுதி மக்கள் எல்லாம் சந்திச்சு நான் வந்து பேசினேன். பேசும்போது அந்த மக்களுடைய வாழ்வியலும் அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகள் அல்லது அரசியல் எதிர்பார்ப்புகள் என்பது எவ்வாறு இருந்தது? எப்பயுமே நெருக்கடிக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் போனப்பவே அந்த வந்து ராணுவ வீரர்கள் அங்கங்க வந்து நின்றுட்டு தான் வந்து இருந்தாங்க. எங்களால் இன்னும் சொல்லவும் வெளியில போயிட்டு வர முடியலைங்கிற சூழல் தான். அங்கே சில பேர்கிட்ட நான் பேசின பத்திரிகையாளர்களும் சொன்னாங்க, இருந்த ஒரு சில மக்களும் வந்து சொன்னாங்க. பட் முன்ன இருந்த அளவுக்கு அந்த போர் சமயத்தில் இருந்த அளவுக்குலாம் கிடையாது. பட் இருந்தால் கூட ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, நம்ம எப்போயுமே தெருவில் வரப்போ ராணுவ வீரர் நின்றுட்டு இருந்த ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆனால் அவங்களுமே என்னன்னா ஒரு ஒன்றிணைஞ்சு தான் நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம், அமைதியான வாழ்க்கையில் தான் நாங்கள் வந்து வாழணும்னு ஆசைப்படுறோங்கிற மாதிரி தான் அப்போ இருந்தது. ஏன்னா அங்கேயுமே பொருளாதார நெருக்கடி இருந்தது. வந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையுமே அரவணைச்சு தான் நாங்கள் போகிறோம், பட் எங்களே தான் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் பிரிவினையாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு டோனாகவே இருந்தது. நியாஸ், அதாவது கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வரும் ஒருவர் ஒரு நாட்டை, அதுவும் இலங்கை போன்ற ஒரு நாட்டை அவர் வசம் மக்கள் கொடுத்தால் அவருடைய கம்யூனிச சிந்தனைகளை கொண்டு, மார்க்சிச சிந்தனைகளை கொண்டு, சோசியலிச சிந்தனைகளை கொண்டு இலங்கை போன்ற ஒரு நாட்டை வழிநடத்த முடியுமா? இரண்டு விஷயம். சைனாவே மார்க்சியத்தை பின்பற்ற நாடு கிடையாது. ஆமா, அது அவங்க இந்த சொல்லிட்டாலும் நியர் டு தி ஓப்பன் எக்கனாமில தான் அவங்க இருக்காங்க. ஓப்பன் எக்கானமி, கேபிட்டலிசம், முதலாளித்துவத்துக்குள்ள வந்துட்டாங்க. எப்பொழுதுமே இலங்கை வந்து சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து எப்பொழுதுமே இதுவா இருந்தது கிடையாது, க்ளோஸ்ட் எக்கனாமியா இருந்தது கிடையாது. அது எப்பொழுதுமே ஒரு ஓப்பன் எக்கனாமியா தான் இருக்கு. நடுவுல வந்து பார்த்தாங்க, க்ளோஸ்ட் எக்கனாமியா சில காலம் இருந்தது. ஆனா வந்தவனே நீங்க சொல்லியிருக்க சுதந்திர கட்சி இவங்க வந்த பிறகு அது ஓப்பன் எக்கனாமியா மாத்திட்டாங்க. அவரு வாக்கு பெறுவதற்காகவும் இதற்காக நான் சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா இவர்களோட அசுரபலம் கொண்டவர்கள் ஐஎம்எஃப்பும் உலக வங்கியும் சர்வதேச நாடுகளும். நீங்க ஏன்னா எங்களோட ப்ராமிஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு நெகோசியேஷனுக்கு போகலாமே தவிர நான் முற்றாக வந்து நீங்க சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறது சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இதற்கு உதாரணமாக நாங்கள் உங்களுடைய தமிழ்நாட்டிலே கேரளாவை எடுத்துக்கொள்ளலாமா? நீங்க கேரளாவுங்கிற ஒரு ஸ்டேட்டையும் ஒரு நாடையும் ஒப்பிட முடியாது. என்னதான் கேரளா வந்து ஒரு கம்யூனிஸ்ட சொல்லப்போனா உலகத்திலேயே முத தேர்தல் முறையில வந்து பொறுப்பேற்ற ஒரு முதல்வராக பொறுப்பேற்றது கேரளால தான். என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு இந்தியாங்கிற ஒரு இதுல தான் இருக்கு. they have states have few powers only. நீங்க எக்கனாமிக் முடிவு பண்றதுங்கிறலாம் வந்து கேரளாவெல்லாம் பண்ணிட முடியாது, ஒரு மாநிலத்தால பண்ணிட முடியாது, முடிவு பண்ண முடியும், சென்ட்ரல் தான் முடிவு பண்ணலாம். ஆமா, உங்களுக்கான பட்ஜெட்டா இருக்கட்டும் இல்ல பணம் கொடுக்கறதா இருக்கட்டும். இப்போ கூட வந்து வயநாட்டில் பெரிய நிலச்சரி வந்து ஏற்பட்டுச்சு, பணம் தானே கட்டிட்டு இருக்காங்க, கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அதனால நிச்சயமா இலங்கையும் கேரளாவையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில் நீங்க ஒரு மிகவும் ஆசியாவினுடைய பலம் பொருந்திய ஒரு நாட்டிலே, அதுவும் தமிழ்நாட்டிலே இருக்கும்போது உங்களுக்கான வாழ்வியல் வசதிகள், பொருளாதார பின்னணிகள், அதாவது உங்களுடைய வாழ்க்கை செலவுகள் என்று வரும்போது மிக குறைந்த செலவு, இப்பொழுது சென்னையிலே வாழ்க்கை செலவு கூட கூடிவிட்டது, இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை செலவுகளை, நீங்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறீர்கள், அதிக தடவையாக வந்திருக்கிறீர்கள், இளைஞருடைய வாழ்க்கை செலவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. போன டைம் வந்தப்பவே மசால் தோசை இதெல்லாம் பார்க்குறப்போ 700-800 ரூபா கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஆனால் குறைஞ்சிருச்சுலாம் சொன்னாங்க. ஒரு பேப்பர்ல எல்லாம் 1.1 தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவிலே 7.2 சொல்றாங்க இன்ஃப்ளேஷன். ஒரு 2 வருஷத்துல எப்படி 70%லேருந்து 1% கொண்டு வர முடியும்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனால் பேப்பர்ல அப்படிதான் இருக்கு போல இருக்கு. பட் இங்க வந்து பார்க்குற வரைக்கும் இன்னும் அவ்வளோ விலையெல்லாம் குறைஞ்ச மாதிரி எனக்கு வந்து தெரியல. மேபி எங்க குறைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாதிக்கப்படுறது என்னமோ பொதுமக்கள், ஏழைகள்ங்கிறதான் தெரியும். இனி வரும் அரசோ அல்லது ஒரு ஜனாதிபதியோ எந்த விதமான ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டிருக்க வேண்டும், அதே போன்று வெளிநாட்டு கொள்கை, ஃபாரின் பாலிசி என்பார்கள், எதை கொண்டிருந்தால் இந்த நாடு இன்னும் சுபிட்சத்துக்குள்ளே செல்ல வாய்ப்பு இருக்கிறது? நான் என்னன்னா ஃபாரின் பாலிசி, எக்கனாமிக் பாலிசி சரி, நான் வேற கண்ட்ரில வந்திருக்கேன், அந்த விஷயத்தை கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னன்னா நான் இங்க பார்த்ததுலேருந்து சொல்றேன், அவதானத்திலேருந்து சொல்றேன், டிஸ்பாரிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு, மக்களிடையே உள்ள டிஸ்பாரிட்டியை கம்மி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா கொழும்புக்கு போனால் அங்கே ஒரு வாழ்க்கை வந்து எப்போ இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையப்பா, எதுக்கு நீங்கள் போய் இந்த நாட்டோட பேசிட்டு இருக்கீங்கன்னு இருக்கு. ஆனால் ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி எந்த திசையில் சென்றாலும் அங்கே வாழ்க்கை வந்து கொழும்பில் இருக்க மாதிரி இல்லை, அதுக்கான இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
இது வென்றது ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம். இது இன்னொரு கழகத்துக்கு தான் இட்டு செல்லும். இவ்வளவு டிஸ்பாரிட்டி சமூகத்தில் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய சிக்கலுக்கு தான் எடுத்து சொல்லும். உடம்புல ஏதோ ஒரு பகுதி வீங்கிட்டு இருந்தால் அது வீக்கம் தானே சொல்லுவாங்க, வளர்ச்சின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சேர்ந்து வளர்ந்தா தானே ஒரு வளர்ச்சியா இருக்க முடியும் ஒரு நாட்டில். அண்மை காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற அதாவது வந்து பேரினவாத சக்தியினுடைய சில ஆக்கிரமிப்புகள், நில ஆக்கிரமிப்புகள், அதாவது தமிழ் பேசும் மக்களுடைய ஐதீகமான கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தது, இந்த மாதிரி விடயங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீர்கள்? அது என்னன்னா தேர்தல் முடிவுகளே சொல்லிருச்சு. நான் பார்க்கறதை விட நான் காலையில் பார்த்ததுக்கு ராஜபக்ஷ குடும்பம் நமல் ராஜபக்ஷ வந்து 5வது இடத்துல இருந்தார். அரியந்திரன் வந்து 4வது இடத்துல இருந்தார். தமிழ் சைட்லேயும் இந்த தேர்தலில் வந்து சில விஷயங்கள் வந்து தவறாக எடுத்திருக்கான்னு சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்கள் வந்து தெளிவாக வந்து சில அவங்களுக்கான இதை ரொம்ப சொல்லியிருக்காங்க. நாங்கள் திசையில் தான் செல்ல விரும்புகிறோம், இங்கே தான் இருக்கோங்கிறது தமிழ் மக்கள் கிளியராக இருக்காங்க. இதை கேட்க வர ஆட்சியாளர் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற நிலம் சார்ந்த அவங்களோட சமய வழிபாடு சார்ந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து தான் நினைக்கிறேன். நிச்சயமாக. சிவி, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வி. எங்களுடைய கலை கலாச்சாரம், தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் இன்னும் மேம்பட்டு உலக நாடுகள் முழுக்க செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக தென்னிந்தியா வந்து மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கி கொண்டு வருகிறது. எங்களுடைய திறமை மிக்கவர்கள், இளைஞர்கள் என்ன விதமான விஷயங்களை, இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, அவர் ஒரு கலைஞராக நான் கேட்கிறேன், என்ன விதமான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும்? அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குது எல்லாமே வந்து பண்ண வேண்டியதான். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதா வந்து பார்க்கணும். இப்போ ஒருத்தர் ஜேர்னலிசம் வர்றதுனா ஜேர்னலிசம்ல இருக்கிற எல்லா டெக்னாலஜி இங்கே வந்து இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் இங்கே இருக்காங்களாங்கிறத பார்க்கணும். இது எல்லா கலைக்குமே வந்து தான் வந்து போகணும். இன்னும் சொல்ல போனால் பாலுமகேந்திரா சார் இங்கிருந்து அங்கே வந்தார். அவருடைய சிஷியர்கள் தான் இப்போ தமிழ் சினிமாவே வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் இருக்கட்டும், பாலா சாரா வந்து இருக்கட்டும், எல்லாமே தான் இருக்காங்க. இங்கே இருக்கவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற பீப்புள் அங்கே இருக்காங்க, ரொம்ப டிசிப்ளினாக வந்து இருக்காங்க. ரோட்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ க்ளீனாக வந்து இருக்குது. சென்னையில் கூட அப்படி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் உண்மை என்னங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டு தானே ஆகணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு இது இருக்குது, ரொம்ப ஆர்வம் இருக்குது. நம்ம மேலே போகணும், இல்லை நாட்டையும் மேலே கொண்டு வரணும், குடும்பத்தை மேலே கொண்டு வரணும், எல்லாருமே ஆர்வமாக தான் இருக்காங்க. அதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸை பண்ணித்தர்றது கவர்மெண்ட்டால் தான் பண்ணி கொடுக்க முடியும். இன்கேஸ் டெக்னாலஜி எவ்வளோ தூரம் மேலே போயிருந்தா கூட அவங்களே கூட படித்து சில பேர் தான் மேலே வர முடியும். பட் வந்து எல்லாரும் சொல்லித்தரப்போ தான் எல்லாருமே சேர்ந்து வந்து மேலே போக முடியும். முக்கியமாக அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு தான் விரும்புகிறோம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூஎஸ், கனடா ஏன் இப்படி தூரம் இருக்குது அப்படின்னா எல்லாரும் அரவணைச்சு தானே வராங்க. அவங்க மதம் சார்ந்த இனம் சார்ந்த யாரும் பிரிச்செல்லாம் பார்க்குறதே கிடையாது. இல்லைங்க, எந்தெந்த நாடுகள் அந்த மாதிரி பிரித்து பார்க்குறாங்களோ அவங்க தான் சஃபர் ஆகிறது தெரியுது. நியாஸ் அகமது, இறுதியாக யார் ஜனாதிபதியாக வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள்? ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन இது. யார் வந்தாலும் இந்தியாவின் வாழ்த்து, தமிழ் மக்களின் வாழ்த்து இருக்கும். நிச்சயமா யார் வந்தாலும் தமிழ் பேசும் மக்களுக்கான சேவையை சரியாக செய்ய வேண்டும். சரி, சுண்டு விரலால தங்களுடைய கருத்துக்களை மக்கள் சொல்லிருக்காங்க. ஒரு விரல் தலையெழுத்தை வந்து எழுதிட்டு இருக்காங்க, சுண்டு விரல இலங்கையை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க மக்கள் தான். நிச்சயமா அவங்க தீர்ப்புக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல போறோம்? அவங்களுடைய அந்த ஒரு விரல் புரட்சிக்காக இந்த நிமிடம் வரையிலே சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல், சரியான தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாமல் தேர்தல் ஆணையகம் கூட திண்டாடி கொண்டிருப்பதை காணலாம். நாங்கள் இது போன்ற இன்னும் பல கலந்துரையாடல்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். இன்றைய கலந்துரையாடலை கலந்து சிறப்பித்த விகடன் குழுமத்தின் டிஜிட்டல் ஹெட் நியாஸ் அகமது அவர்களுக்கும், அதே போன்ற விகடனின் மேகசின் எடிட்டர் சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய ட்ரைமாஸ் மீடியா நிறுவன குழுமத்தின் சார்பாகவும், அதே போல் எங்களுடைய முகாமைத்துவ சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்க கடமைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உங்களுடைய அந்த பலமான வேலை சூழல் இருக்கிறது, அதற்கு மத்தியிலும் இங்கே வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதற்கு மிக மகிழ்ச்சி. நன்றி. சிபி. மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு தேர்தல் கலந்துரையாடலிலே நாங்கள் கலந்து சிறப்பிப்போம். அதே போன்று இன்னும் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய குழுவினர் நேற்று அதிகாலையிலிருந்தே உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை, சிறப்பு நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கிறோம். யார் இலங்கை திருநாட்டின் 9வது நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி என்பதை அறிவித்த பின்புதான் எங்களுடைய இந்த ஊடகப் பணி, சமூக பணி முடியும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு இன்னும் ஒரு கலந்துரையாடலை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். A vote for change. A vote for the future. Presidential election 2024. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.